இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவுரங்கசீப் வந்து இந்த சாம்பாஜியை கொன்றார் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி, அது இந்து மதத்துக்கு எதிரானவர், இந்துக்களுக்கு எதிரானவர் என்று அவர்கள் சித்தரிக்க பார்த்தார்கள் என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க பொய். ஏன் பொய்ன்னு சொல்கிறோம்னு கேட்டால், அவர் அவுரங்கசீப்புடைய அந்த ஆட்சியில் அவருக்கு சப்போர்ட்டாக பல இந்து தளபதிகள் இருந்திருக்கிறாங்க, பல இந்து மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் என்று இவங்க சித்தரிக்கிறது உண்மையாக இருந்தால், உதாரணமாக ராஜா ஜெய்சிங்னு ஒரு ஆள், அவர் தான் வந்து முக்கியமான தளபதி, அவுரங்கசீப்புக்கு வந்து முக்கியமான தளபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து இந்து தான். அவர் பல படையெடுப்புகள் வந்து அவர் தலைமையில் நடந்திருக்குது. அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று அவுரங்கசீப் இருந்திருப்பாரேயானால் அந்த தளபதி வந்து அதில் ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டார். அதே மாதிரி ராஜா ஜஸ்வந்த் சிங்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு முக்கியமான இந்து தளபதி. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அவுரங்கசீப் இராணுவத்தில் முக்கியமான உயர் பதவியில் இருக்கிறார். அப்போ தன்னுடைய நாட்டில் வந்து ஒரு உயர் பதவியில் இந்து தளபதிகளை வைத்திருக்கிறாரு, அவங்களும் மனமொப்பி செயல்பட்டுருக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் வந்து ஒரு இந்து மத விரோதின்னு அவங்க சித்தரிக்கிறதுக்கு எதிராக இந்த தகவல்லாம், இந்த வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கிறது.